என்னடா இதான் நம்ம வீடு? என்ன எப்போ இப்படி பத்தி பரவசமாக இருக்காது? இன்னைக்கு என்ன இப்படி இருக்கு? அடப்பாவியா, சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கு. நம்ம மருமக தான் இப்படி இருக்காளா? இருக்காதே. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வீடே துடைப்பா. இன்னைக்கு எனக்கே அதிசயமாக இருக்கு, ஆச்சரியமாக இருக்கே. நான் எழுதி வச்சிருக்கேன், ஒன்றும் இல்லாமல் எல்லாமே பழிச்சிடணும். அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும்ப்பா. என்னடா இவ கூவி கூவி கடவுளவே கும்பிட்றாளே, இவ சாமியே கும்பிட மாட்டாளே. ஏமா பிரியா, என்னம்மா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வீடு துடைப்ப? வெளியிருந்து வரும்போதே எனக்கே மிரண்டு போயிட்டு நம்ம வீடு தான் நான். என்ன நடந்துச்சு? இவ்வளோ பத்தியும் பரவசமாக பட்டையெல்லாம் போட்டிருக்க? அது ஒன்றும் இல்லைத்த, என் பக்கத்து வீட்டில் ஒருத்தி இருக்காளே, என் ஃப்ரெண்டுன்னு அவ சொன்னா, ஒரு சித்தர் இருக்காராம். அந்த சித்தர்கிட்ட நம்ம பேப்பரில் எழுதிட்டு போய் கொடுத்தோன்னு வைங்க, அவர் படிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் எல்லாமே பண்ணுறாராத்து, நிறைவேற்றி வச்சுறாராத்து. அதனால தான் இன்றைக்கி அவர்கிட்ட போய் கொடுக்குறதுக்காக ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன். வீடு வாசல்லாம் சுத்தமாக இருக்கணுமா, அதனால தான் இன்றைக்கி கை வலிக்க முதுகு வலிக்க வீடெல்லாம் தொடச்சி விட்டு சாம்பிராணி போட்டிருக்கேன். எப்படி என்னோட இது இப்போ எழுதி வச்சதை போய் கொடுக்க போகிறேன் அத்தை. நானும் அவளும் தான் போகிறோம். நான் அவள்கிட்ட போய் கேட்டு வந்துடுறேன், கிளம்பிட்டாளா இல்லையான்னு. நீங்கள் உட்காருங்க, வரேன். சரி சரி, போயிட்டு வா. இதான் அவள் எழுதுனதா? அப்படி என்ன எழுதியிருக்கான்னு தெரியல. சரி பார்ப்போம். சித்தரே, என் மாமியார் இருக்காங்க. அந்த மாமியாருக்கு கை கால் விளங்காமல் போயிடணும். என்கிட்ட வந்து கஞ்சி கேட்கவே கூடாது சித்தரே. ஏண்டி இப்படி எழுதி வச்சிருக்க? இருடி, நான் 2 பிட்டை போடுறேன். என் மருமக எனக்கு வார வாரம் கறிக்குழம்பு, வாரம் இல்லை டெய்லி கறிக்குழம்பு வச்சு கொடுக்கணும். எனக்கு பட்டுப்புடவையாக எடுத்து கொடுக்கணும். என்னைய வீட்டில் ஒரு வேலை பார்க்க விடக்கூடாது. இதெல்லாம் நீ தான் நிறைவேற்றி கொடுக்கணும் சாமி. கொடுத்துட்டு வந்தாச்சு, ஏன் அந்த சித்தர் அப்படி சொன்னார்? கொடுத்துட்டு வந்துட்டியா? கொடுத்துட்டியா? இவ்வளோ சோகமாக வர? சந்தோஷமாலாம் வரணும். போங்கத்த, நான் கொடுத்தேன். அவர் நல்லா இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணியிருந்தா கூட நான் வாட்டுக்கு வந்திருப்பேன். எதுவும் கிடைக்கலனாலும் நல்லா வச்சுருப்பேன். அவர் என்ன சொன்னாருன்னா, மாமியாவும் மருமகளும் இனிமேல் ஒத்துமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டார் அத்தை. அதுவா நான் எழுதுன மகிமடி. அது நீங்க எழுதுனீங்களா? நீனா உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேல, அப்பவே என்னோட லிஸ்ட்டை கீழே எழுதிட்டேம்மா. எனக்கு விடுதலையே இல்லையா? சந்தோஷமா இன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு போட்டார். என்ன பண்ணது?